This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இரவு பகல் எப்படி வருது? பூமி தன்னை தானே சுற்றுவதனால தான் நமக்கு இரவு பகல் உருவாகுது. பூமி எப்படி இருக்கும்? ஒரு பந்து போல இருக்கும். அதன் ஒரு பகுதியில சூரிய ஒளி படும்போது பகலா இருக்கும், மறுபக்கம் சூரிய ஒளி இல்லாததுனால அது இரவா இருக்கும். பூமி தன்னைத்தானே சுற்றலன்னா என்ன ஆகும்? பூமியின் ஒரு பக்கம் பகலாகவும் மறுபக்கம் இரவாகவும் இருக்கும். இரவு பகல் என்ற அழகான நிகழ்வு எப்படி ஏற்படுது? பூமி தன்னைத்தானே சுற்றுவதனாலதான் நமக்கு இரவு பகல் வருது. சரியா? பூமி சீரான வேகத்துல சுழலுது. மேலும் சூரியனையும் சுற்றி உள்ள சுற்றுப்பாதையில் ஒரு நிலையான விகிதத்தில் நகருது. அது மட்டும் இல்லாம பூமியோடு சேர்ந்து நாமும் பூமியில் உள்ள பெருங்கடல்களும் வளிமண்டலங்கள் உட்பட எல்லாவற்றையும் பூமியோடு சேர்த்து ஒரு சீரான வேகத்தில் சுழல்கிறோம். அதனாலதான் நமக்கு பூமி சுற்றுவதை உணர முடியல. விமானத்துல உள்ள இருப்பவங்களுக்கு விமானத்தின் வேகம் தெரியாது. ஏன்னா அவர்களால நல்லா சாப்பிட முடியுது, தூங்க முடியுது, விளையாட முடியுது. அவர்கள் வேலையில எந்த தடைகளும் இல்லாம செய்ய முடியுது. ஏன்னா விமானம் அதன் பாதையில எந்த தடைகளும் இல்லாம ஒரு சீரான வேகத்துல பயணம் செய்யுது. இங்க பூமியும் விமானமும் ஒன்றுதான். விமானம் எப்படி அதன் வேகத்தில் பயணிகளை அழைத்து செல்லுதோ அது போலதான் பூமியும் அதன் வேகத்தில் நம்மை அழைத்து செல்லுது. இதனாலதான் நமக்கு பூமியின் வேகத்தை உணர முடியல. இதுவே அந்த விமானம் திடீர்னு வேகம் குறைந்தாலோ அல்லது அதன் வேகம் எடுத்தாலோ அவர்களால் விமானத்தின் வேகத்தை உணர முடியும். பூமி ஒருவேளை வேகம் எடுத்தாலோ அல்லது அதன் வேகத்துல இருந்து குறைந்தாலோ நம்மளால உணர முடியும் நாம எவ்வளவு வேகமா பூமியில சுற்றுகிறோம் என்று. இப்ப சொல்லுங்க, பூமி சுற்றதை ஏன் நம்மளால உணர முடியல? ஏன்னா நாம அது கூட ஒரே வேகத்துல சுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸை இன்னும் நிறைய பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க